அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய இளைஞர்களின் இலக்கு எது என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒரு நாட்டின் இளைஞர்களை பொறுத்தே அதன் எதிர்காலம் அமையும் என்பார்கள். இதனால்தான் ஒவ்வொருவரும் இளைஞர்களை குறிவைக்கின்றனர். இன்றைய இளைஞர்களோ தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் மறந்து தவறான இலக்கை நோக்கி பயணிக்கின்றனர். உலகத்திற்கு நல்ல நாகரிகத்தை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம். இம்மார்க்கத்தை பின்பற்றும் இளைஞர்களும் தன்னிலை மறந்து தவறில் வீழ்வதே வேதனையின் உச்சம். இத்தகைய இளைஞர்களுக்கு அவர்களின் இலக்கை நினைவூட்டி அதற்கான பாதையில் பயணிக்க தூண்ட வேண்டும். அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், அல்லாஹ்வே உங்களை பலவீனமாக படைத்தான், பலவீனத்திற்கு பிறகு பலத்தை அளித்தான், பிறகு பலத்திற்கு பின்னர் பலவீனத்தையும் வயோதிகத்தையும் ஏற்படுத்தினான். அவன் தான் நாடியதை படைக்கின்றான், அவன் நன்கு அறிந்தவன், ஆற்றல் மிக்கவன் என்று கூறுகின்றான். இந்த வசனத்தில் இறைவன் இளமை பருவத்தை தான் பலமான பருவம் என்று குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதனின் இளமை பருவம்தான் ஆற்றல் மிகு பருவமாக இருக்கின்றது. இப்பருவத்தில் தான் அவனிடம் வேகமும் எதையும் எதிர்கொள்ளும் துணிவும் இருக்கும். வலிமை மிகு வாலிபர்கள் தங்களின் இலக்கு எது என்பதை அறியாமல் உள்ளனர். ஒரு முஸ்லிம் இளைஞனுக்கான முதன்மை இலக்கு மறுமை வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்தேன். அப்போது அவர்கள், சிறுவனே, உனக்கு சில சொற்களை கற்றுத் தருகிறேன் என்று கூறிவிட்டு, நீ அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ்வை கண்முன்னே பெற்றுக் கொள்வாய். நீ எதையேனும் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேள், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. அறிந்து கொள், அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களால் எந்த நன்மையையும் உனக்கு செய்ய முடியாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் அவர்களால் செய்ய முடியாது. எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன என்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக இருந்தால்தான் இறைவனின் பாதுகாப்பையும் உதவியையும் நம்மால் பெற முடியும் என்பது இந்த நபிமொழி நமக்கு கூறும் கருத்தாகும். ஆனால் இத்தகைய பேணுதல் இல்லாதவர்களாக, இலக்கை மறந்தவர்களாக இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் செயல்படுகின்றனர். நமது இலக்கை மறக்கடித்து நரகை நமக்கு பரிசாக்குவதே சைத்தானின் இலக்காகும். அதற்காக அவன் இன்றைய உலகில் பல மாய வலைகளை விரித்துள்ளான். அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று செல்போன். செல்போன்களும் சமூக வலைத்தளங்களும் தான் இன்றைய இளைஞர்களின் வார்த்தையையும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்றது. இணைய சிறையில் பயண கைதிகளாக இன்றைய இளைஞர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களின் அழுகுரலும் வட இந்திய மக்களின் அவலமும் இளைஞர்களின் செவிப்பறைகளை தட்டுவதில்லை. தன் சமூகம் வஞ்சிக்கப்படுவதையும் அநீதிக்கு உள்ளாக்கப்படுவதையும் அறிந்து கொள்ள முனைவதில்லை. இந்த வார ட்ரோல் மெட்டீரியல் யார் என இணையத்தை சுற்றியே இளைஞர்களின் உலகம் இருக்கின்றது. மேலும் போதைப் பொருள் அருந்தி பாதையில் வழிமறித்து நிற்பதே நமது தைரியத்திற்கு எடுத்துக்காட்டு என்று கூறி பைக்கை வேகமாக ஓட்டினால்தான் நாம் யூத் என்றும், கேர்ள் ஃபிரண்ட் பாய் ஃபிரண்ட் இல்லாதவர்களின் வாழ்க்கையே வீணானது என்றும், இது போன்ற தேவையில்லாத காரியங்களை இளமையின் துணிவு என நினைத்து கொண்டு தங்களையே ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றனர் இந்த இளைஞர்கள். இத்தகைய தீய காரியங்கள் தான் தங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கின்றது என நினைக்கும் இளைஞர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர் என்பவர் ஒரே புற்றில் 2 முறை தீண்டப்பட மாட்டார் என்று கூறினார்கள். அதாவது தனக்கு பாதிப்பு என்று தெரிந்தும் அதில் வீழ்வது இறை நம்பிக்கையாளர்களின் பண்பல்ல. எனவே ஷைத்தான் விரித்துள்ள இது போன்ற மாய வலைகளில் இளைஞர்கள் சிக்கிவிடக் கூடாது. சரியான வழியில் பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தும் பல இளைஞர்கள் அதற்கு முன் வராமல் இருக்க காரணமே தன்னுடன் இருப்பவன் தன்னை கிண்டல் செய்வான் என்பதே. ஆனால் இறைவன் திருமறையில் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களில் எவரும் தமது மார்க்கத்தை விட்டும் தடம் மாறிவிட்டால் அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான், அவன் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அவனை நேசிப்பார்கள். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் பணிவாகவும் இறை மறுப்பாளர்களிடம் கடுமையாகவும் இருப்பார்கள். அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள், பழிப்போரின் பழிப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகின்றான். நாம் சரியான வழியில் நடக்கும் போது அதை பிறர் கேலி செய்தால் அதை நாம் கண்டு கொள்ள வேண்டியதில்லை. மனிதர்களின் கேலி கிண்டலுக்காக நல்லதை விட்டு வீணானதை செய்து வந்தால் அது நம்மை நரகில் சேர்க்கும். தனது இளமை பருவம் துடிப்பானதாக இருப்பினும் அதை தீய வழியில் பயன்படுத்தாமல் நல்வழியில் பயன்படுத்துவோராக நபிமார்களும் நல்லவர்களும் செயலாற்றியுள்ளார்கள். இளமை பருவத்தில் இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம், இஸ்மாயில் நபியின் இறை கட்டுப்பாடு, யூசுப் நபி அவர்களின் கற்பொழுக்கம், நபிமார்களின் நேர்மை போன்றவற்றை இன்றைய இளைஞர்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். தவறான வழியில் பயணித்து வழிகெட்டு விடாமல் சத்திய பாதை
பாதையை நோக்கி திரும்புபவர்களாக இன்றைய இளைஞர்கள் திகழ வேண்டும். இந்த உபதேசம் இளைஞர்களுக்கானது மட்டுமல்ல, அனைவருக்குமானது. எனவே இளைஞர்களே, சத்திய பாதையில் அனைவரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.